வந்து ஸ்டார் பர்த்டே. காலையில யாருமே விஷ் பண்ணல. நேத்து நைட் படத்துல தான் இருந்தோம். அப்பவும் யாரும் விஷ் பண்ணல. ஆனா பக்கத்துல தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. விஷ் பண்ணல. எங்க அம்மா மட்டும் எனக்கு விஷ் பண்ணாங்க. அம்மா, சித்திலாம். எந்திச்சோனே ஏதாவது பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் விஷாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஒரு மெசேஜும் காணும், ஒரு காலும் காணும், எதுவுமே இல்ல. 1:30 மணிக்கு தான் எந்திரிக்கவே செஞ்சிருக்காங்க எல்லாரும். 1:30 மணிக்கு எந்திரிச்சுட்டு, அப்புறம் நானா தான் இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? வெக்கமே இல்லாம நானா போய் கேட்டாச்சு. அதுக்கு ஒரு டிராமா வேற பண்ணாங்க. எனக்கு கை உடைஞ்சது, வீங்கி போச்சு, நீங்க வாங்க கிளினிக் போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசாதீங்க, இதுக்கு தானே கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி வந்தா கேக்கெல்லாம் வெட்டி எல்லாமோ பண்ணி ரோஸ் ஸ்மெல் அடிக்குது அவ்வளோ. இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் நாங்க வந்து ஐ திங்க் ஜுவல்லரி ஷாப் போறோம். என் பர்த்டேக்கு நான் வந்து நியூ ட்ரெஸ் எடுக்கிறேன். ஓகே, why are you shopping? என் மகன் வந்து எனக்கு சேலை எடுத்து கொடுத்தான். மவனா நான் தான் பே பண்ணேன் உனக்கு. நாங்க நேரா அந்த என்னது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போனோம். அங்க எனக்கு எதுவுமே செட் ஆகல. ஐ மீன் இல்ல செட் ஆச்சு. நான் குட்டியா இங்க ஒரு டைமண்ட்ல இது குத்தலான்ட்டு இருந்தேன். டைமண்ட்ல ஒரு குட்டி இயரிங் குத்தலாம். நோ நோ அது கிடையாது, அப்படி கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க வந்து என்ன இல்லைன்னா ஆசாரி இல்ல அண்ட் கன் ஷர்ட்டும் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க வந்து பிளான் அப்படி சேஞ்ச் பண்ணி எலைட் வந்துட்டோம். இங்க வந்து ஒரு குட்டி சில்வர் பிரேஸ்லெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இது ஆக்சுவலி என்னோட பர்த்டே. எப்படி இருக்கு? இது வந்து கொஞ்சம் கியூட்டா இருக்கு. இது கொஞ்சம் ஃபேஸ் லாங் அப்படி. மம்மி எது நல்லா இருக்கு? இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு குட்டியா கியூட்டா ஒண்ணுங்கிற மாடல் ஒண்ணு. சித்தி இது ஒண்ணு ஓகே சித்தி. ஜிமிக்கில ஓகேவா? ஜிமிக்கில இது ஓகே. எனக்கு வேற அளவுக்கு போடுற அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இதுல எடுங்க. பார்க்கல விட்டு அக்கறை அவ்வளோ அப்பதான் நான் வந்து ஒரு பிரேஸ்லெட்டும் ஒரு சில்வர் பிரேஸ்லெட்டு, அப்புறம் இந்த கால்ல அந்த கருப்பு மணி போடுவாங்க அது ஒரு செட்டு, அப்புறம் ஒரு குட்டி ஜிம்கி இயரிங், அப்புறம் இன்னொன்னு வந்து என்ன இயரிங் அது ஒரு டிராப்பிங்ஸ் வச்ச ஒரு இயரிங். இது 4 வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். பிரேஸ்லெட் வந்து மோனியோட கிஃப்ட், என் தங்கச்சியோட கிஃப்ட். மீதி எல்லாமே என் சித்தியோட கிஃப்ட். இவங்க 2 பேரோட கோட்டா முடிஞ்சிருச்சு என்னோட பர்த்டேக்கு. இனிமே எங்க அம்மாவும் எங்களோட மணிமா 2 பெரிய அம்மா வந்து என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். நான் ஏற்கனவே ஒரு ஹெட் பீஸ் கேட்டேன்ல, அது என்னாச்சு? அந்த தங்கராஜா நான் செஞ்சிருந்தாங்க தெரியுமா ஒண்ணு, கோல்டு வித் ரூபீஸ் வச்சு அந்த இது கேட்டிருந்தேன். அது என்னாச்சு? யூ செட் பர்த்டேக்கு ஓகேன்ட்டு. மம்மி டூ தட். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இஸ் அன் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு கோல்ட் ஸ்மித். சூப்பரா ஒரு என்ன பண்ணிருந்தாங்க, அந்த அது ஒரு ஆக்சுவலி ஒரு நெக் பீஸ். பட் அந்த வந்து ஒரு ஹெட் பீஸா வச்சா சூப்பரா இருக்கும். நான் வந்து அவங்க பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எங்க மம்மி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், மம்மி பர்த்டேக்கு எனக்கு அது வாங்கிட்டாங்கன்ட்டு. நான் ஆக்சுவலி பர்த்டேக்கு ரக்கு பார்த்தேன் தெரியுமா? ஆர்டர் எல்லாம் பிளேஸ் பண்றதுக்கு அவன்கிட்ட எல்லாம் பேசி. என்ன ரக்கு? இந்த ரக் செய்வாங்கல்ல இன்ஸ்டாகிராம்ல, அது என் மூஞ்சி போட்டா 15 ஆத்தாடி ரக் செய்வாங்க. அதுக்கு நான் டைமண்ட்ல 2 குட்டி குட்டி இது வாங்கிட்டு போட்டு போயிருப்பேன். எனக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து எப்படி பிடிக்கும்னா மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சும்மா இந்த ரக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து ஜுவல்லரியில தான் கிஃப்ட் பிடிக்கும். நான் சில்வர் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த வருஷம்
ஒவ்வொரு வருஷம் ஒண்ணு. ஏதோ செய்ய முடியாது. சோ சில்வர்ல வாங்கிட்டேன். பட் நார்மலி நாங்க diamond accessories. இருந்தோம். அடுத்து கோல்டுக்கு வந்தோம். அடுத்து சில்வரே வந்துட்டோம். அடுத்து அலுமினியம் காப்பர் ஆயிட்டு போயிடும். இல்ல இந்த வருஷம் ஒரு பெரிய கிஃப்ட் வர வேண்டியது இருக்கு. அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷாப்பிங் ஹால் நாங்க தனியா போடுவோம். நாங்க என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு. நீங்க பாக்கணும்னா ஸ்டே டியூன். யா நான் இந்த இதுலயே மென்ஷன் பண்ணிட்டேன்னா இப்ப எப்படி உங்களுக்குலாம் நான் இன்னொரு vlog போடுவேன். வாட் ஐ காட் ஃபார் மை பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன போடுவேன். அது இதுலயே நாங்க அவ்வளவு காட்டிட்டோங்க. ஆமா அதனால நான் என்ன பண்ணுவேன் இதை எடிட் பண்ணிடுவேன் கைஸ். பாய். இப்ப நாம வரேன்னு சொல்லிட்டு யாரும் unsubscribe சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. அவ அப்பப்போ தான் வருவா. நான் தான் எப்போ வருவேன். அதனால என் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. என்னது ஷாப்பிங் முடிச்சாச்சு. நேரா எங்க போறோம்? ரோட்டு கடைக்கு சாப்பிட. நல்லா இருக்கு guys. சாப்பாடு எங்க நல்லா இருக்கோ அங்க போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து புரட்டாசி சனின்றதுனா இது கடைசி சனி தானே. பூஜையும் பண்ணலை, கோவிலும் கோவிலை. நவ 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 திருப்பதி போகணும்னு நினைச்சேன். முடியலை. எனக்கு இந்த வருஷம் பாக்கியம் கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால போக முடியல. இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் வெஜ்ஜாவது சாப்பிடுவோம் அதானே. சரவணபவா இல்ல சரவணபவா நல்லாவே இல்ல இன்னைக்கு. பேசாத வீடியோல அவங்க கடையில இருந்து யாராவது பார்த்தா அவ்வளவுதான் நீ. இல்ல நான் எப்பவுமே நான் தீவிர சரவணபவா ஃபேன். வெஜ்னாலே சரவணபவா தான் போவேன். பட் லாஸ்ட் டைம் போறப்போ எனக்கு பிடிக்கவே இல்ல. டொமேட்டோ சூப் அப்படின்னு இப்படி அது அப்புறம் மஷ்ரூம் மஞ்சூரியன் சூப்பரா இருக்கும். அந்த ட்ரை வேற என்ன நல்லா இருக்கும். அந்த அந்த மீல்ஸ் வெஜ் மீல்ஸ் அந்த பருப்பு பொடி போட்டு அந்த நெய் அது நல்லா இருக்கும். அப்புறம் அந்த நார்த் இந்தியன் தாலி அதை விட சூப்பரா இருக்கும். அந்த நாலு காலிஃபிளவர் ஃப்ரை எல்லாம் வச்சு இல்ல மத்தவங்களுக்கு தர மாட்டாங்க. ஆனா நாங்க ரெகுலர் கஸ்டமர்னால எங்களுக்கு மட்டும் தனியா கொண்டு தரோம். ஏடி பாய். இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்டார் பர்த்டே. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஸ்டார் பர்த்டே அதனால ஸ்டார் பர்த்டே பர்ச்சேசிங் முடிச்சுட்டு நாங்க actual ஆக்சுவல் birthday. பர்ச்சேசிங் வந்து லேட்டர் ஸ்டே டியூன் நாங்க அடுத்த வீடியோல அப்லோட் பண்றோம். எனக்கு பேச வாய் வலிக்குன்னா என் தங்கச்சியை பேச சொல்லிடுறேன். நான் சில்வரோட முடிச்சிட்டு அமைதியா தான் இருந்தேன். டைமண்ட் பாருங்களேன் நாங்க அடடா விடக்கூடாது அப்படின்னு ஓடியே வந்துட்டேன் டைமண்ட் செக்ஷனுக்கு. ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்காண்டி தெரு தெருவா அலைஞ்சிருக்கோம். அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நினைச்சுக்க மட்டும் half an hour. எந்த கடையுமே இல்ல. வெஜ் சாப்பிடுறதா நான்வெஜ் சாப்பிடுறதா டிசைட் பண்ணதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெஜ்ல எந்த கடைன்னு டிசைட் பண்றதுக்கு அதுக்கு மேல ஆயிடுச்சு. கடைசியா எங்க வீட்டு பக்கத்துல நாங்க ஒருத்தர் வீட்டு பக்கத்துலயே இருக்கிற ஒரு கடைக்கே வந்து சாப்பிட பார்த்தோம். ஹோட்டலுக்கு வந்து உட்காரும் போது ஒரு சாடஸ்டான மூமெண்ட் என்ன, அப்படி டேபிள் கடையில கால் வைக்கிறது நம்ம கால் தூக்கும். இது ஒண்ணுமே இருக்காது. கவலையா இருக்கும். அப்படிதான் நினைப்பேன். ஆனா இங்க இருக்கு. எல்லாரும் பசியில வந்து அப்படியே மயங்கி சுருண்டு போயிருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. சித்தி சே ஹாய். சாப்பாடு சாப்பாடுன்னு வயிறு அப்படின்னு கத்திட்டே இருக்கு. ஷாப்பிங் பண்ணதுனால தான் இவ்வளவு பசின்னு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் சோறு வரல. நல்லா இருக்காது. பசியில எனக்கு நல்லாதாங்க தெரியுது. இங்க சாம்பார் நல்லாவே இருக்காது. கொஞ்சம் திக்கா திக்கா இருக்கும். சோறு சாப்பிடாம இருக்கு. கரெக்ட். டிஃபன் சாம்பார் மாதிரி இல்லாம சோறு சாம்பார் மாதிரி.